இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 10 ஏப்ரல் 2026 வெள்ளிக்கிழமை. தினமணி நேரத்தில் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேரளத்தில் 78%, அசாமில் 85% வாக்குப்பதிவு கடந்த முறை விட அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நேற்று வந்து எலெக்ஷன் நடந்தது. கேரளாவில் பார்த்திங்கன்னா 78% ஓட் போல் ஆகிருக்கு. அதேமாதிரி அசாமில் 85% வந்து போல் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதோட வாக்கு எண்ணிக்கை வந்து மே 4ஆம் தேதி நடைபெறும். சரிங்க, ஓகே. ஸோ பார்ப்போம் என்னென்னு. அடுத்து பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியிலையும் வந்து 89.87% வந்து ஓட்டிங் வந்து போல் இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரியிலே இதுதான் ரொம்ப அதிகம். அங்கே நடைபெற்ற தேர்தல்கள்லே வந்து இதுதான் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 30 தொகுதி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா, புதுச்சேரி சுதந்திரம் பெற்று இந்தியாவுடன் இணைந்த பின் 1964 நடந்த முதல் சட்டப்பேரவை தேர்தல் தொடங்கி இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலே மிகப்பெரிய வாக்குப்பதிவு சாதனை இதுதான். சரிங்களா? ஓகே. ஸோ கடந்த 2006 கூட பார்த்திங்கன்னா 85.29 தான். அதேமாதிரி 2011 பார்த்திங்கன்னா 85.57 தான். அதான் அதிகபட்சமாக இருந்தது. இப்போது இது 89.87 இருக்குது. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழக தேர்தல் காலத்தில் 3500 வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நம்ம பார்த்துருந்தோம், ஒரு 5000+ வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? 5072 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நேற்று April 9 வந்து அதை ரிவ்யூ பண்ணி ஃபைனல் லிஸ்ட் விடுவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நேற்று ரிவ்யூ பண்ணி ஃபைனல் இறுதிப்பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து 3500 வேட்பாளர்கள் வந்து ஃபைனல் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, சில வேட்பு மனுக்களை வந்து நிராகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2464 மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டன. ஏன்னா ஒரு எவிடன்சஸ் இல்லை அப்படின்றதுக்காக. சரிங்களா? கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்றதுக்காக. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதில் எந்த சட்டப்பேரவை தொகுதி வந்து அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரூரில். ஓகே, கரூரில் வந்து 79 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் தொகுதி, அதில் 5 வேட்பாளர்கள் தான் போட்டியிடுறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சுயேட்சையெல்லாம் சேர்த்து. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி ஒரு தொகுதியில் 15 வேட்பாளருக்கு மேல் போட்டியிட்டால் 2 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தொகுதியில் 15க்கு மேலே, அதாவது 16 பேர் போட்டி 16 பேர், அதாவது 15 பேருக்கு ஒரு வாக்குப்பதிவு இயந்திரம். ஓகே, அதுதான் நம்ம அப்படி வச்சுக்கணும். ஸோ அதாவது ஒரு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 15 வேட்பாளர்களோட அந்த பெயர்களும் சின்னங்களும் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். ஓகே. அதே மாதிரி 16 இருந்துச்சுன்னா இன்னொரு வாக்குப்பதிவு இயந்திரம் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேலும் கூடுதலாக ஒவ்வொரு 16 வேட்பாளருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். ஸோ 16 பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, சில செய்திகள் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கலும் பெருசாக இல்லை. கடைசியாக ஒன்று இருந்துச்சு, என்னென்னா வந்து உலகளாவிய சவால்களுக்கு இடையே சிறப்பான நிலையில் இந்தியா, உலக வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம்னா, அந்த மோடிஸ் நிறுவனம் வந்து பண்ண அனாலிசிஸில் வந்து நம்மளுடைய இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி வந்து 6.8லேருந்து 6 குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆனால் இப்போ வேர்ல்ட் பேங்க் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நடக்க போகிற நடந்துகிட்ருக்கிற பிரச்சனையில் கூட இந்தியா வந்து சிறப்பான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. லைக் 2025ஆம் ஆண்டு 7.1% இருந்த பொருளாதார வளர்ச்சி 7.6 வந்து 2026 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2027 இந்த வளர்ச்சி விகிதம் வந்து 6.6 குறைஞ்சி மறுபடியும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இது மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஜஸ்ட்டு வேர்ல்ட் பேங்க் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அடுத்து வந்திங்கன்னா நல்லா தேர்தல் நியூஸஸாக தான் இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி எந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.